இதான் அந்த கிராமம். கிராமத்தில் நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடம் பார்த்தேங்க. பார்த்தா கல்லறை போல் தெரியுது. ஸோ இந்த கிராமத்துக்குன்னு ஒதுக்கப்பட்ட கல்லறைன்னு நினைக்கிறேன். இது பெரிய காக்கா பறக்குது. ஸோ நம்ம ஊரில் கிராமத்துக்கு ஒதுக்குப்புறமாக வச்சுருப்பாங்க. ஒரு வேளை இது கிராமத்துக்கு ஒதுக்குப்புறமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த திசையில் வந்ததுனால ஒரு வேளை இது என்ட்ரன்ஸில் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இதுதான் கல்லறை போல் ஜப்பனீஸ் லாங்குவேஜில் ஏதோ மலை மேலே ஏறுது. நம்ம கிராமத்துக்கு போவோம். இந்த கிராமத்தில் வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேரளா ஸ்டைல் வீடுன்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி ஓடு போட்டிருக்காங்க. இந்த ஓடு ஏன் போட்டிருப்பாங்க அப்படின்னா, பயங்கரமாக பனி கொட்டுறதுனால பனி நிற்காத மாதிரி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இங்கே வந்து 2 மீட்ரு 3 மீட்டருலாம் வருன்றாங்க. கிட்டத்தட்ட 5 அடி 10 அடிலாம் வரும்னா இப்போ பனி நிற்கணுன்னா நிற்கக்கூடாது. அதுக்காக இதை அமைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே விவசாயம் பண்ணுறதுக்கு கிரவுண்ட் வாட்டர் கிடையாது, போர் வாட்டர் கிடையாது. எல்லாம் இந்த மாதிரி மலையிலேருந்து தண்ணி வருது. இந்த தண்ணியை தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே பயிருக்கு அப்படியே அனுப்புகிறாங்க. அது வேறு டைரெக்ஷனில் அப்படியே அனுப்புகிறாங்க. அப்படி தான் விவசாயம் பண்ணுறாங்க. இந்த கிராமம் அழகாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் யாரையுமே காணோம். எதாவது வெளிநாடு வரணும்னு நினச்சிங்கன்னா நல்ல ஊருக்கு வாங்க. இந்த மாதிரி ஊருக்கெலாம் வந்தீங்கன்னா தனிமையிலே செத்துருவோம் போல் தெரியுது. ஆக்சுவலாக சில நேரங்களில் இப்படி தான் மாட்டிப்பாங்க நம்ம ஆளுங்க. அதனால் எல்லா ஊரும் நல்ல ஊருன்னெலாம், நல்ல ஊர் இந்த சென்ஸ் நல்ல ஊர் தான், நம்ம வாழணுமே. அழகாக இருக்குது வீடு. சரி, அவ்வளோதான் கிராமம். அந்த சைடு போனால் அப்படியே ரோடு முடியுது. சரி, குட்டி கிராமம் தான், விவசாயிகள் இருக்காங்க போல் தெரியுது. சரிங்க, இதுதான் ஜப்பானோட கிராமம். நன்றி. எவனையுமே காணாங்க. ஊரா இல்லை கொரோனாவில் பாதிக்கப்பட்ட ஊரானான்னு தெரில. இப்படி தாங்க இருக்குது இந்த ஊர். ஏன் வெறுத்துரும் போலுங்க. சும்மா காட்சிக்கு ஒரு குழந்தை கூட வெளியில் கத்தாது. டிவி சத்தம் இல்லை, குழந்தை நடமாட்டம் இல்லை. ஐயோ, பைத்தியம் முடிச்சிருங்க. இதில் இங்கே பயங்கரமாக பனி வேறு பெய்யுன்றாங்க. இந்த மாதிரி ஒரு தனிமையான இருக்க ஊருக்கெலாம் வரக்கூடாதுங்க. ஏற்கனவே குடும்ப பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து அவ்வளோதான், ஆல் அவுட்டு தான்.